வணக்கம். நான் உங்கள் வேணி. இன்றைக்கி நம்ம விதைகள் எப்படி சேகரிக்கலாங்கிறதான் இன்றைக்கி எனக்கு பூசணிக்காய் விதைகள் கிடச்சிருக்கு. இது நம்ம எப்படி சேகரிக்கிற விதையை அப்படின்ற பார்க்கலாம். இப்போது நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணிக்குள்ளே இதை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது சாப்பாடு பண்ணிடுற மாதிரி பண்ணிடணுங்க. அப்போ தான் இதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வரும். இதை அப்படியே வடித்து கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வர துணி போட்டு துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா தொடச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈரத்துலேயே எடுத்தாச்சுங்க. ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகிடுச்சு. இது நல்லா காஞ்சிடுச்சு. அந்த ஈரம் இருக்கிறப்ப சாம்பல் தானே சாம்பலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்க நல்லா ஒட்டிக்கும். இவ்வளோ தாங்க. இந்த விதைகளை 1 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து நீங்கள் விதைகள் ஊனினீங்க அப்படின்னாக்க செடிகள் நல்லா வருங்க. அதுவும் நல்லா சூப்பராக வருங்க. பாய். இந்த விதைகளை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் இந்த விதைகள் உங்களுக்கு எத்தனை விதைகள் வேணுமோ அவ்வளோ விதைகளையும் நீங்கள் தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா கொத்தி விட்டு அடியில் நீங்கள் அந்த ஊன்றதுக்கு முன்னாடியே மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்தை போட்டு நல்லா மண் கலவை பண்ணி இந்த விதைகளை இந்த மாதிரி போடணுங்க. இந்த மாதிரி போடுறப்போ இந்த பக்கத்தை ரொம்ப ஒட்டி இப்படி பக்கமாக போட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னாக்க ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போடுறப்ப சீக்கிரமாக வரும். அது மட்டும் இல்லைங்க, இப்படி போட்டிங்கனாக்கா நல்லா வேர் பிடிச்சி நல்லா சீக்கிரமாக செடிகளும் வந்துடும். ஒரு 3லேருந்து 5 மாதத்தில் காய்களும் வந்துடும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க. நம்ம சங்ககிரி வீனிஸ் கிச்சனை. பாய்.